சிம்பிளான ஒரு கதை இது ரிதம். என்னன்னா இது உண்மை சம்பவம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு விடோயர்ஸ் 2 பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த படத்தில் வந்து என்னென்னா அர்ஜுன் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஃபோட்டோகிராஃபராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவரும் அங்கே புதுசாக வந்து மும்பைக்கு வேலைக்கு வராரு. அங்கே ஒரு தமிழ் பெண்ணை சந்திக்கிறார். யார் அவங்கன்னா மீனா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்றது. அப்புறம் தான் தெரியுது மீனாவுடைய ஹஸ்பண்ட் வந்து ரமேஷ் அரவிந்தும் அர்ஜுனுடைய ஒய்ஃபு ஜோதிகாவும் ஒரே ட்ரெயினில் வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் இறந்துட்டாங்கன்றதும் அப்புறம் தான் தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது திரைப்படத்துடைய கதை. இந்த படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. பட் இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரஹ்மான் வந்து அவ்வளோ அற்புதமாக ஓடிடுவார். சினிமாட்டோகிராஃபர் வந்து 3 பேர் மொத்தம். PS வினோத், அதுக்கப்புறம் வந்து ஆர்தர் வில்சன், அதுக்கப்புறம் RD ராஜசேகர். மொத்தம் 3 பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து கிளாஷ் பண்ணியிருப்பாங்க. PS வினோத் தான் மெயின் சினிமாட்டோகிராஃபர். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன் வந்து மும்பைக்கு என்டர் ஆகி மணிவண்ணன் வந்து அவருக்கு வீடு காமிப்பார். வீடு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஆஃபீஸ் போயிட்டு வருவார். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக மியூசிக் போகும். அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே ஷாட்டு மீனாவோட என்ட்ரி வந்து அந்த பிரிட்ஜில் ஏறும்பொழுது தபலா சவுண்டில் ஒரு மாதிரி குதுக்கலம் ஒரு லைட்டாக ஒரு குதுக்கலமான ஒரு மியூசிக்காக இருக்கும். பட் அப்பா அம்மா வராங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் கேரியர் சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்றாங்க இரவில் அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு சோகமான ஒரு மியூசிக் வந்து போட்டிருப்பாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த BGM. அதாவது அவன் வந்து அந்த நகரத்துக்கு வந்துட்டான், அதுக்கப்புறம் வீடு பிடிக்கிறான், அவங்க அப்பா வயசானவங்க அப்பா அம்மா அங்கே வராங்க. இதான் சீனு. இந்த சீனுக்கு வந்து ஒரு இடத்துக்கும் ஒரு அற்புதமாக BGM பண்ணியிருப்பார் ரஹ்மான் சார்.